ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பரான தட்டைப்பயிறு கடையல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கடையல் செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிறு வாங்கி உரித்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100-150 கிராம் அளவு இருக்கும். ஃப்ரெஷ்ஷான தட்டைப்பயிறு இல்லைனா மளிகை கடையில் வாங்குகிற தட்டைப்பயிரை முதல் நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 350 ml அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். அப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு சின்னதாக தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் 4 பச்சை மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுவே ஊற வச்ச தட்டைப்பயிராக இருந்தால் ஒரு 5-6 விசில் கூட விடலாம். உங்கள் குக்கரில் எப்படியோ அது மாதிரி நீங்கள் பார்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தட்டைப்பயிறு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் இருக்க தண்ணியை நாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாம் ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நிறையா தண்ணி இருந்தால் நம்மளுக்கு கடையிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் சேர்த்திடலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம இந்த கடையில் தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சமாக வெங்காய வடகம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கடையலில் சேர்த்து 1 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டா நமக்கு சூப்பரான தட்டைப்பயிறு கடையல் ரெடி.